நல்லதுக்கே காலம் கிடையாது. நெக்ஸ்ட் வரப்போற வீடியோ பாருங்க, அப்புறம் அதை பத்தி பேசலாம். முதல்ல இப்படிலாம் பேச நிப்பாட்டுங்க. அவங்க ட்ரெஸ் அவங்க உரிமை. ஓகேயா? உங்களை யாரும் ஒண்ணு பண்ண போறதில்ல. நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தா போதும். ட்ரெஸ் என்னென்ன போடணும் பூமார்க்கெட்ல வெளிய ஒட்டி நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன். எங்கயோ வாங்குங்க. இது பப்ளிக் மார்க்கெட். வரவங்க கொஞ்சம் டீசன்ட்டா வரணும்னு எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதான். மத்தபடி யாராவது ஏதாவது பண்ணிட்டா இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இழுத்து மூடிட்டு போறவங்களுக்கே இந்த ஊர்ல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கோம். புது மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கே நல்லவங்க கெட்டவங்கன்னு 1000 பேர் வருவாங்க. ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் மீன் மார்க்கெட்டு இந்த மாதிரி புது மார்க்கெட்டில் அதிகம் இருப்பாங்க. பிக் பாக்கெட் கூட இருப்பாங்க. அங்கே அந்த ஆண்கள் சமுதாயத்துக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாமல் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணுங்கிற ஒரு நினப்பில் மட்டுமே பேசுகிறாரு. என்னன்னா எல்லா ஆண்களும் நல்லவங்க கிடையாது. ஸோ நம்ம பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு தனக்கு பாதுகாப்பு என்னன்னு தெரியும், நீங்கள் ஒழுக்கத்தோடு இருந்துங்க அப்படின்னு அதை திருப்பி பாடம் கற்பிக்குது. இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஏன்னா ஆண்கள் பெண்களுடைய பாதுகாப்பு மேலே எவ்வளோ அக்கறை கொண்டு எவ்வளோ ஒரு நல்ல எண்ணத்தோடு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண் அதை புரிஞ்சிக்காமல் வாதாடுது. தேவையில்லாத வீண்வாதம் பண்ணுது. நிஜமாகவே ஒருத்தவன் கெட்டவன் இருப்பான். அவங்கள்ட்ட என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த மாதிரி இருக்க சில பெண்கள் அவங்கள நம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பி, ஏன்னா அமைதியாக பேசுவாங்க, அவங்களுக்கு சார்பாக பேசுவாங்க, அப்போ அதை நம்புவாங்க. ஆனால் இந்த நபர் அவர் எவ்வளோ வெளிப்படையாக அவர் உண்மையாக இந்த உண்மையை சொன்னதுக்கு அவருக்கு திருப்பி நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேங்குது. இதெல்லாம் நினைக்கும்போது நிஜமாகவே சிரிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு தான் பேர் சொல்லுவாங்க போல இருக்குது, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. இந்த உலகத்தில் நல்லதுன்னு ஒருத்தவங்க சொல்ல வந்தால் அதில் பிரச்சனைகளை மட்டும்தான் அவங்க சந்திக்க நேரிடுது. பிரச்சனைகளை மட்டும்தான் அவங்க விலைக்கு வாங்க நேரிடுது. ஒரு பெண் எவ்வளோ கண்ணியமாக உடை உடுத்தணும் பொது இடங்களில் வரும்போது அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த சில நபர் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் நிஜமாகவே பாராட்டணும். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் என்னென்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குங்கிறத தெரிஞ்சு தான் அந்த ஆண்கள்லாம் பேசுகிறாங்க. நிஜமாகவே அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பெண்கள் நம்மளுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. நம்மளே நம்மளோட உடையாக இருக்கட்டும், நம்ம நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், நம்மளால் பாதுகாக்க முடியாட்டி இந்த உலகத்தில் யார் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கவே முடியவே முடியாது.